நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மகர ராசிக்காரங்க பொதுவாகவே உங்கள்கிட்ட ஒரு இயற்கையான குணம் உண்டு. அன்பு, பாசம், அக்கறை, காதல் என்ற வார்த்தைக்கு பணிந்து போபவர்கள் தான் நீங்கள். ஆனால் துரோகம் ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்க, இல்லை உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க காலி. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு 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 எப்படியாவது செயல்படுத்தி தான் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. அது நீங்கள் மனசார நினச்சிட்டா மட்டும்தான் இந்த விஷயம். இல்லை போகிறான் போ, எப்படினாலும் போட்டும், நமக்கு துரோகமே பண்ணிட்டு போட்டுமே, என்ன நாள் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வம்பு சண்டை இழுத்துட்டாங்க அப்படின்னா பதிலடி கொடுக்கலைன்னா அவங்களால முடியாது. எப்படியா நம்மகிட்ட அவங்கள திட்டி அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். அந்த வேகம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே முடியாதரா அப்படின்னு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை, அல்லது தன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன உருவாகுது, என்ன ஒரு பொருள் போகுது, இல்லை என்ன வீடு போகுது, என்ன உயிரே போகுதுனாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இயற்கையான குணம் தான் உங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புகள் கொண்ட நம்மளுடைய மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதத்தில் வீட்டில் சுப விரய செலவுகள் ஏற்படும். சுப செலவுனாலே விரயம்தான். ஏன்னா நம்ம கையில் உள்ள பொருளையோ நம்ம கையில் உள்ள
ஒரு பணத்தையோ நீங்கள் செலவழித்து ஒரு சந்தோஷத்தை பெற போகிறீங்கன்னா அது சுப செலவு. அதே மருத்துவத்துக்கு போய் கொடுக்க போகிறீங்கன்னா அது என்ன சொல்கிறது, விரைய செலவுலேயே அசுப செலவுன்னு சொல்லுவோம். அதனால் ஒரு நன்மையும் கிடைக்காது. கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்துட்டேனே அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துருக்கும். இந்த மாதம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு. புதிய வண்டி வாங்கணும் ஆசைப்பட்றீங்கன்னா வாங்குவீங்க. புதுசாக புல்லட் வாங்கி தான் ஓட்டுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு வண்டி வாங்கக்கூடிய காரோ வண்டி வாகனமோ 2 சக்கரமோ 4 சக்கரமோ எத்தனை சக்கரமாக தான் பரவாயில்லையா வண்டி வாங்குவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட பிரச்சனை, போராட்டம், கவலைகள் அல்லது என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படிங்கிற சூழ்நிலை யார் மகர ராசி என்பவர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உறுதியாக உங்களை காதலை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு அக்கறையாக இருப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கிரகங்கள் கொடுக்கின்றன. விரைய செலவுகள் என்று பார்க்கும்போது சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். விரைய செலவில் அசுப செலவுகள் உங்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவோ தேவையில்லாத பிரச்சனையோ உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புண்டு. பணம் உங்களுக்கு கேட்டத்தில் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் கவனமாக இருப்பதாக இருந்தால் மற்றவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ மற்றவர்களுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக ஒரு கவலைப்பட்டு எங்கேயா நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் அதிகமான மறதிகள் வரும். இந்த மறதியை கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எனக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு இந்த கேள்வி, அதாவது மறதியை சரி செய்வதற்கான வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் மற்றும் உங்களுக்கு ஃப்ளவர் மெடிசன்ஸ் என்று சொல்லக்கூடிய மலர் மருத்துவம் சம்பந்த செயல்பாடுகள் மூலமாக மாற்றத்தை கொடுப்பதற்கு நான் காத்திருக்கிறேன். உறுதியாக உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, தெளிவாக சொல்லிடலாம். ஓகேவா? தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட ஃபோனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து
இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியில் இருந்தும் வெளிநாட்டில் இலங்கையெல்லாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ஆதிக்கமாக கொண்டவர்கள் தான் நீங்கள் அன்பார்ந்த மேசராசி அன்பர்கள். இந்த மேசராசி அப்படின்னே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் மனசுக்குள்ளே வரும். என்ன விஷயம்னா, உங்களை வந்து யாராச்சும் நாடி வந்து எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுங்க, எனக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி கொடுங்க, உங்களால் தான் முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடக்கூடாதுங்க. இப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் உங்களுடைய அத்தனை விதமான வேலைகளையும் செயல்பாடுகளையும் மறந்துட்டு நம்மளை நம்பி வந்துட்டாங்களே அப்படிங்கிறக்காண்டி எல்லா விதமான செயல்பாடையும் மறந்துட்டு அவங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களுடைய பிரச்சனைக்காக உங்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த சிந்தனை எல்லாமே உங்களுக்காக யோசித்ததை விட அவங்களுக்காக யோசிக்கும் போது மல்டி லெவலில் டெவலப் ஆகும். ஆனால் டெவலப் பண்ணி அவங்கள நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டுருவீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் போராட வேண்டிய சூழ்நிலை தான் கடந்த எனக்கு தெரிந்து ஒரு 5 வருட காலமாக அதிகமாக இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அப்படி பார்க்கும்பொழுது சில பேர் சொல்லுவாங்க, கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் 5 வருஷம் சொல்கிறீங்க, எனக்கு 5 வருஷம்லாம் கிடையாது, நான் பிறந்ததுலேருந்து 30 வருஷமாக இப்படி தான் இருக்கேன், 40 வருஷமாக இப்படி தான் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், என்னால் மாற்ற முடியல, இந்த தேவையில்லாத செயல்பாடில் போய் நுழையக்கூடாதுன்னு நினைக்கிறேன்,
ஆனால் என்ன அறியாமல் நான் ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்தேன். இந்த அவசரம் அப்படிங்கிற விஷயந்தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம். நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் அவசரப்படக்கூடாது. பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயம் நம்மகிட்ட வருதுன்னா அதில் உள்ள ப்ளஸ் மைனஸை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் சிந்தித்து செஞ்சீங்கன்னா உங்களால் எல்லாமே முடியும். அந்த எல்லாமே முடியுங்கிறதுல உங்களுக்கு சாதகமான விஷயத்த நீங்கள் செயல்படுத்த முடியுங்கிறது தான் என்னுடைய ஒரு முதன்மையான கருத்து. அப்போ இந்த கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருன்னா 4ஆம் இடம். 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம். அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக சிறு வியாபாரிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வியாபார பெருமக்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை சூரிய பகவான் கொடுக்க போகிறார். காசே இல்லைங்க, வருமானம் ரொம்ப ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். எப்போ இருந்துன்னா கிட்டத்தட்ட ஒரு 17ஆம் தேதியிலிருந்து ஒரு பொருளாதாரத்தில் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் செயல்பாடும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. அதேபோல் வீடு கட்டுவதற்கான பல முயற்சிகள் எடுத்து வீடு கட்டுவதில் தடை ஏற்பட்டு வீடு பாதியோடு நின்றுச்சு, அல்லது வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுத்தாலே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு தாக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உறுதியாக சொல்கிறேன், இந்த 17க்கு மேலே நீங்கள் எடுக்கிற முயற்சியில் இந்த பிரபஞ்ச சக்தியும் சரி இறை அருளும் சரி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் வீடு கட்டி அதுக்கு பலபடியும் என்னென்னா தடைப்பட்ட செயல்பாடு எல்லாமே சரி செய்யப்பட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனில் நீங்கள் வீடு கட்டி உள்ளே குடி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு என்று பார்க்குறோம். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அல்லது கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு முன்னாடி யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்தீங்களான்னு பாருங்கள். நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட 9 மாதத்துக்குள் அல்லது 3 மாதத்துக்குள் யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்தீங்க, ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்க, எப்படி தான் இதை வாங்க முடியுமா வாங்க முடியாதான்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு வழிபாடு சொல்கிறேன். இந்த சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த வழிபாடு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற வீரபத்ரரை போய் மனசார போய் செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு செய்யும். செவ்வாய்க்கிழமை போய் மேசராசி அன்பர்கள் கொடுத்த பணத்தை வாங்க முடியல அல்லது கொடுத்து ஏமாந்துட்டே அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வீரபத்ரர் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அப்போ இந்த வழிபாடை செய்யும்பொழுது எந்த ஓரையில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செவ்வாய் ஓரையில் தான் பண்ணணும். அப்படி செவ்வாய் ஓரையில் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க, இல்லை செவ்வாய் ஓரையே எனக்கு தெரியாதுங்க, எத்தனை மணிக்கு வரும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய எஸ்எம்எஸ் எனக்கு அனுப்பிட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் இந்த விவரங்கள் நான் மேசராசி எனக்கு இந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா உறுதியாக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் இதற்கான வழிபாடு மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதை கடந்து இந்த மாதத்தில் ஏற்பட போகிற மிக நன்மையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேசராசி மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பீங்க. உங்களுடைய அறிவு திறமை ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சிக்குரிய விஷயங்கள் நடக்கும். எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் நம்மளுடைய மேசராசி பெண்கள் புதிய நபர்களுடன் பேசும்பொழுது அது புதிய நண்பர்களை ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு நட்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஓகேவா? இருக்கிற உறவான உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை, உங்களை திருமணம் முடித்து கொண்ட உங்களுடைய கணவர், உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மட்டும் நேசிங்க. ஓகேவா? அதற்கு மேலும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த உண்மையான நட்பு இருந்தால் அவங்கள மட்டும் கவனம் செலுத்துங்க. புதியதாக எந்த உறவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏற்றுக்கொண்டு மன கஷ்டம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா வெளியூருக்கு போகும்போது ஒரு ப்ராப்பரான செயல்பாடுகள், வெளியூரோ வெளி மாநிலமோ வெளிநாடோ எதுவும் போகணும் மேசராசி என்பவர்களுக்கு செயல்பாடுகளில் வாய்ப்பு வந்துச்சுன்னா, இல்லை எண்ணம் இருந்துச்சுன்னா, சரியான ஒரு பாதுகாப்புக்குரிய விஷயங்கள் நீங்கள் போய் அங்கே என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பரான செயல்பாடுகளை நீங்கள் என்ன பண்ணணும் முன்கூட்டியே நீங்கள் ப்ரிப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு போனீங்கன்னா கரெக்டாக பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வரலாம், சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம்.
சின்னதாக அசால்ட்டாக இருந்தீங்கன்னா தான் போன இடத்துல சில சிக்கல்கள் வரும், சில பிரச்சனை வரும். ஸோ இதை சமாளிக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, விநாயகர் வழிபாடை மெயின்டைன் பண்ணுங்கள். எந்த ஊருக்கு போயிருக்கீங்களோ அந்த ஊரில் குழப்பம் கவலை இருந்துச்சுன்னா நாகர், அதாவது விநாயகர் பக்கத்தில் நாகர் 2 பக்கம் வச்சா விநாயகரை வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. மேலும் உங்களுடைய இந்த மாத பலனில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 60-70% ஒரு எனர்ஜி, ஒரு வில் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா, இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட ஃபோனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையெல்லாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள், அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் பார்த்திங்கன்னா சூரியன் 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் மட்டும்தான்
சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அற்புதமான விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது, எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டா அல்லது எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைகள் உண்டா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது துலாம் ராசிக்கு இயல்பான ஒரு அற்புதமான உங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதி, நேர்மை, உண்மை, கடமை, பாசம், அக்கறை என்ற ஒரு தாரக மந்திரத்தை மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. யாருக்கா ஒரு பிரச்சனை, யாருக்கா ஒரு சூழ்நிலை அப்படின்னா முடிஞ்சளவு பீரோலேருந்து எடு, முடியாத பட்சத்துக்கு அடுத்த பேங்க்லேருந்து வாங்கி கொடு, கடனை கொடு, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேசிடுவீங்க. ஏங்க உங்களுக்கு 1000 கடன் இருக்குங்க, எதுக்கு தேவையில்லாம் வேலை பார்க்குறீங்க, அவங்க எப்படினாலும் இருக்கட்டும்னா இல்லைல்ல, அவங்க நல்ல குடும்பம், நல்லா வாழ்ந்த குடும்பம், அவங்க கஷ்டப்படக்கூடாது, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி கூட உதவி செய்கிற ஒரு ஆற்றல் செயல்பாடு உங்களுடைய நல் மனதுக்கு உண்டு என்பது கருத்து. அப்போ இவ்வளோ நல்ல மனசை வச்சுட்டு எதாவது கொண்டு போய் ஒரு விஷயத்தை செயல்படுத்திட முடியுமானா ஒரே ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய கவலைகள், எவ்வளோ பெரிய துன்பங்கள், எவ்வளோ பெரிய மிகப்பெரிய போராட்டங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் உதவி செஞ்ச அத்தனை பேரும் உங்களை மதிக்காமல் உங்களை விட்டு விலகினாலும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் மூலமாக, இறை அருள் மூலமாக கடைசி பாயிண்டில் நுனி இலையில தப்பிச்சேன் அப்படிம்பாங்கள்ல, அந்த வார்த்தை உங்களுக்கு அதிகமாக பொருந்தும். நீங்கள் அப்படிப்பட்ட செயல்பாடு, அப்படிப்பட்ட மனப்பக்குவம் தான் உங்களுடைய இயல்பான தன்மை. அப்போ நீங்கள் என்ன விஷயத்தில் கொஞ்சம் கேரிங்காக இருக்கணும்னா, ஒரு பார்ட்னர்னு சொல்லி ஒரு பிஸ்னஸை யாரையா சேர்க்குறீங்க அல்லது உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை காதல் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா உறுதியாக இயல்பாகவே துலாம் ராசி என்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு மட்டும் உங்களுடைய செயல்பாடை நீங்கள் செஞ்சிட்டா நீங்கள் உறுதியாக லாக் ஆகிருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை. சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகுது அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் உண்டு, அரசாங்க உதவி உண்டு, அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பல நாட்களாக அவதிப்பட்டு வந்த, கஷ்டப்பட்டு வந்த வியாதியோ அல்லது பிரச்சனையோ அல்லது கடன் பிரச்சனையோ மனசை போட்டு உருக்கி எடுக்குது, நிறையா காசு விரயமாகிக்கிட்டே இருக்குது. அதான் ஒரு பாட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உழைச்சி பார்த்தேன் ஆனால் உழைச்சி கையில் வாங்கின காசு பையில் வைக்கிறதுக்கு முன்னாடி காணாமல் போச்சு, கையில் வாங்கினேன் பையில் வைக்கலை, காசு போன இடம் தெரியல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் சரியாக பழைய பாட்டுனாலும் வரல. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைக்கு சொந்தக்காரர் நீங்கள். நல்ல கடின உழைப்பாளி, நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நல்ல தொழில் பார்க்குறீங்க, நல்ல வேலை பார்க்குறீங்க. ஆனால் என்னென்னா 1 லட்ச ரூபா வந்தாலும் 1 லட்ச ரூபா வாங்கி போய் எப்படியா வீட்டில் வச்சு ஒரு சேமிச்சு வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு விரைய செலவு, திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு யாருக்கா உதவி செய்கிறேன் அப்படின்னு அள்ளி கொடுத்துட்டு
மறுபடியும் ஒவ்வொரு மாதமும் கணக்கு போட்டு இதை செய்ய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் அதிகமாக ஏற்படுது. ஸோ அந்த நிலையிலிருந்து இப்போ ஒரு மாற்றம் உண்டு. தொழிலாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நீ ஒரு முதலாளியாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய கட்டளைக்கு உட்பட்டு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தொழிலாளர்கள் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். நிறைய கடன் வாங்கிட்டோம், கடன் பிரச்சனை எப்படா அடையும், என்ன பண்ணு தெரில, எப்பா சாமி என்னால் சம்பிக்க முடியல அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி கடன் சுமையிலேருந்து நீங்கள் மீள முடியவில்லை, கடன் பிரச்சனை எப்படியாவது மீண்டணும். அவர் இலங்கை வேந்தனே கண்கலங்கினாராம், இப்போ நானாக ஏமாத்திரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த மாதம் கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது, ஒரு இரக்க குணம், கவலைகள் அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்கன்னா, அல்லது ஃபோன் மூலமாகவே இப்போ நிறைய உதவிகள் கேட்குறாங்க. அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யுங்க, இந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு எதுவும் கேள்வி வந்தால் ரியாலிட்டியை உணர்ந்து உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் ஆடம்பர பொருட்கள் வாங்கும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும், அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. அந்த விலை வந்து எந்தெந்த கடைகளில் என்னென்ன ரேட் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. எந்த விதமான தடைகளிலிருந்தும் தகர்த்தெறிந்து உங்களுக்கு இறை அருள் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட பொருளில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே,
தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாகி உட்காந்துருக்கார். வக்ரமாகி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகி ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். கற்பனைகளை அதிகமாகவும் சிந்தனைகளை அதிகமாகவும் எப்பொழுதும் செயல்படுத்தி கொண்டே இருக்கும் அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக வீட்டில் இருப்போமா இல்லை காட்டுக்குள்ளே போயிடுவோமா அப்படிங்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து கூட ஒரு உறவுங்கிறது இல்லாமல் என்னமோ இருக்கும், ஏதோ இருக்கும் அப்படின்னு தான் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கேற்றவாறு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு. இது அலுவலகத்துலேயுமே இப்படி தான் நடந்துச்சு. ஏதோ ஆஃபீஸ் போகிறேன், நான் உண்மையாக வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் இல்லை, ஓகே நடக்கட்டும், வேலை பார்க்குறவங்களுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிறேன் அப்படின்னு தான் வாழ்ந்து செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்னி ராசிக்காரங்க இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு படி நீங்கள் நடந்துருந்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வாழ்க்கையில் பாதிப்பே அடைய மாட்டீங்க. யார்கிட்டையா போய் ஒரு யோசனை வாங்கிறது, இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய பேச்சை கேட்குறது, இல்லை உயிருக்குயிரான அன்பு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் கேட்டு செய்யும்பொழுது நீங்கள் வாங்குகிற அடி பார்த்திங்கன்னா மரண அடியாக இருக்கும். ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிடுவீங்கன்னா, நம்ம நேரம் தான் சரியில்லை உங்களுக்கு, அதனால தான் நம்ம மாட்டிட்டோம், அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி சொன்ன அத்தனை பேரில் கிட்டத்தட்ட ஒரு 80% நபர்கள் உங்களை வீழ்த்த வேண்டும் என்ற சூழ்ச்சியில் ஏற்படுத்திய செயல்பாடாக தான் அது இருக்கும் உண்மையாக. ஸோ இப்படிப்பட்ட செயல்பாடுகள், தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் தகத்தெறிந்து உங்களுடைய செயல்பாடில் ஒரு முன்னேற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்கள் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்க போகிறாங்க. நீங்கள் நினச்ச விஷயங்களை நினச்ச மாதிரி கொஞ்சம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
கொஞ்சம் பணம் டிரான்சேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, பணப்புழக்க வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்களா, அது நல்லா இருக்கும். கொஞ்சம் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அந்த பணங்கள் நீங்கள் வந்து பணத்தை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய பாதுகாப்புக்கான விஷயங்கள், அதாவது எதிர்கால சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். அதேபோல் உங்களுக்கு துரோகம் செஞ்சு உங்களை கஷ்டப்படுத்திய அந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ கூட இருப்பவனோ சொந்த பந்தமோ உறவோ நட்போ காதலோ அன்போ மனைவியோ கணவனோ யாரானாலும் இருக்கட்டும், எக்ஸட்ரா 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 அப்படின்னு சொல்லிட்டு போகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் யாராக இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக 20% இருக்கிறது. இது உறுதியாக நடக்குமான உங்கள் சுய ஜாதகம் அப்படி தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஆனால் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களை உபயோகப்படுத்தி கஷ்டப்படுத்தின உங்களுக்கு துரோகம் செஞ்ச நபர்கள் அதற்கான தண்டனையை உறுதியாக அனுபவிப்பாங்க. உங்களை வந்து மன்னிப்பு கேட்காங்களோ இல்லையோ, உங்கள் கண்ணுக்கு நேரம் பார்ப்பீங்க, ஓ எனக்கு துரோகம் பண்ணல, உனக்கு கரெக்டாக ஒருத்தன் பண்ணிட்டான்டான்னு நீங்கள் மனசார நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. அதேபோல் நம்முடைய கன்னி ராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. அதேபோல் நண்பர்கள் உறவினர்கள் என்ற செயல்பாடுகளில் ஏதாவது சின்ன உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறது நண்பர்கள் விஷயங்கள் இப்போ கிடையாது. பாதிப்புக்கு தன்மை குறையுதுங்கிற பார்க்குறோம். அதேபோல் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுற நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு உறுதியாக ஏற்றுமதியில் நல்ல லாபம் உண்டு, இறக்குமதியிலுமே நல்ல லாபம் உண்டு. ஒரு எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் முழுமையாக சந்திப்பீர்கள் என்பது கணக்கு. இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் பார்க்க போகிறா, யாருக்கு தெரியும், நம்ம அப்படியே கொண்டு போயிட மாட்டோமா, நம்ம காரை ஓட்டிகிட்டு போயிட மாட்டோமா, நம்ம ஏதாவது ஒரு அரசாங்கத்தை ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக ரெக்கார்டோடு கூப்பிட்டு வந்து காமிப்பாங்க. நீங்கள் செஞ்ச தவறு தான், இதுக்காண்டி தான் உங்கள் மேலே ஃபைன் போடுறோம், இதுக்காண்டி தான் உங்களை லாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சட்டத்துறையிலேருந்து நீதித்துறையிலேருந்து எல்லா துறைகளிலிருந்துமே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான துறைகளிலிருந்தும் நீங்கள் பாதிப்படையக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. நேர்மையாக இந்த மாதம் யார் எதை சொன்னாலும் காதில் வாங்காமல் நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்வது மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நீங்கள் கருத முடியும் என்பது நிதர்சனமான கருத்து. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார், இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட பொருளில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி
கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதுபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாகி உட்காந்துருக்கார். வக்ரமாகி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகி ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதாவது விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா கஷ்டங்களையும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், செயல்பாடுகள், முதன்மையான செயல்பாடுகள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் போராடாத கஷ்டம் கிடையாது, பார்க்காத பிரச்சனை கிடையாது, போகாத சூழ்நிலை கிடையாது. எல்லா இடங்களும் போய் நீங்கள் சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. ஏன்னா வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாதத்தில் 8 மாதம் போராட்டம், 4 மாதம் கொஞ்சமாச்சும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த ஒரு 6 வருட காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடந்துக்கிட்டு. தடுமாற்றம் என்ற வார்த்தை எதனால் வரும் அப்படின்னா, குழப்பங்கிற வார்த்தை எதனால் வரும்னா நீங்கள் மற்றவங்க மேலே காட்டுற அக்கறையினால தான் வரும். மற்றவங்க உங்கள் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் தான் உங்களை லாக் பண்ணும் அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் குழம்ப மாட்டீங்க, உங்களை குழப்பி விடுவாங்க.
ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா விருச்சிகராசிக்காரங்க குழப்பவாதி அப்படிம்பாங்க. சத்தியமாக குழப்பவாதி கிடையாது. உங்களை குழப்பி விடுவதற்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த குழப்பத்துக்குள் நீங்கள் மாட்டும் போது தான் நீங்கள் குழப்பவாதி. நீங்கள் தனித்து நின்று பாருங்களேன், ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்களேன், உங்களுக்குள்ளே குழப்பம் வருமானம் வரவே வராது. ஒரு 4 பேர் சேர்ந்து உங்களை அப்படியே சுற்றி விட்டு, அப்படியே அந்த ராட்டினத்தில் சுற்றி வர மாதிரி சுற்றி விட்டுட்டு கடைசியில் நீ ஒரு குழப்பவாதின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இங்கே வந்து நிதானம் அப்படிங்கிறத நீங்கள் மற்றவர்களிடம் கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுடைய பேச்சு, மற்றவர்களுடைய செயல்பாடு, மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடும் பொழுது, அல்லது உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு ஒப்படைக்கும் பொழுது, அன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து ஒப்படைக்கும் பொழுது, ஒரு முறைக்கு 5 முறை இல்லை 50 தடவை யோசிங்க. தப்பே கிடையாது. அப்போ தான் நீங்கள் நிதானமான முடிவெடுக்க முடியும் என்று உறுதியாக சொல்ல முடியும். அப்புறம் விருச்சிகராசிக்காரங்க ஒரு கணவனாகவோ ஒரு மனைவியாகவோ யார் ஏற்றுக்கிறாங்களோ, விருச்சிகராசிக்காரங்களை யார் கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ ஏற்றுக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க உங்களுடைய பார்ட்னர். அவங்க ஃப்ரீ மைண்டாக இருப்பாங்க. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே, நான் அந்த விஷயத்தை செய்யணும் அவசியமே இல்லையே, அவள் பார்த்துக்குருவா அப்படின்னு சொல்லி. ஆணாக இருந்தால் நீங்கள் விருச்சிகராசிக்காரங்க, பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் சொல்லுவார். அதே விருச்சிகராசிக்காரங்க ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி உங்கள்கிட்ட அசால்ட்டாக சொல்லி போயிடுவாங்க, நீ பார்த்துக்கோங்க நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக படைச்சிருவாங்க. அப்போ ஏற்கனவே பாரத்தை சுமக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாரம் அதிகமாகும். இது வந்து கணவன் மனைவி விஷயங்களையும் அப்படி தான், நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட நட்பு தான் கிடைக்குது. 100ல் 1 நட்பு வேணால் 2 நட்புகள் வேணால் கொஞ்சம் மாறலாம், ஆனால் 98% அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த கிரகமைப்புகள்லாம் உங்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் வந்து அதில் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களில் ஒரு மாற்றம் உண்டு. என்னென்ன மாற்றம் உண்டு அப்படின்னா, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையாக இருக்கலாம், உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் உங்களை விட வயது மூத்தவர்களுடைய உதவி, உங்களுக்கு ஆசீர்வாதம் உதவி கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு நல்ல விதமான ஆதாயம் ஏற்படும். பெண்கள் அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது, எங்கேருந்து வருவாங்க, எப்படி வருவாங்க, என்ன செய்வாங்க அப்படிலாம் கேட்குங்க. நான் சொல்கிறேன்னா, பெண்கள் அப்படின்னாலே உங்கள் கூட பிறந்த சகோதரிகளும் பெண்கள் தான், உங்கள் கூட வேலையை பார்க்குற சக தோழிகளுமே பெண்கள் தான், அல்லது உங்களை கெட்டுக்கிட்ட உங்களை திருமணம் வச்ச ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களும் பெண்கள் தான், பெற்றெடுத்த தாயுமே. இவங்களுடைய உறவில், அத்தை உறவு, இந்த சம்மந்தப்பட்ட உறவுகள் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு பெண் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. எதிலும் எப்பொழுதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு, ஒரு முன்னேற்றமான தன்மை உண்டு. முடியாதுங்கிற விஷயம் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்காது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை திரும்பியும் சொல்லிக்கிறேன், நம்ம விருச்சிகராசியில் உள்ள அனுச நட்சத்திரக்காரர்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நாளாக ஒரு தடுமாற்றத்தில் இருக்கீங்க, ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த நிலை நீடிக்குமா அப்படின்னா என்னை பொறுத்த இன்னும் ஒரு 1.5 மாதம், அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமாக நீடிக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. யாராச்சும் உங்களை தூண்டி விடுறாங்க, உங்களை அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம் சொல்லி டைவெர்ட் பண்ணுறாங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு. ஏன்னா நீங்கள் போய் அவங்களுடைய பேச்சையோ அவங்களுடைய செயல்பாடையோ நீங்கள் கேட்கும்போது தான் ஏற்படும் ஒரு தடுமாற்றம், தேவையில்லாத பிரச்சனை என்பதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள உறவில் உள்ள பாண்டிங், அந்த அதாவது நான் சொல்கிறேன், இணை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை வந்து சின்ன சின்ன சண்டை வருதுன்னு சொல்லி நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அதை இணை புரியாத அளவுக்கு செஞ்சுருவாங்க உங்கள் கூட உள்ளவங்க. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக யார்ட்டையும் பேச வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பணம் வாங்குறீங்க, பணம் கொடுக்குறீங்கன்னா ரெக்கார்டு இல்லாமல் எதுவுமே பண்ணாதீங்க. விருச்சிக ராசிக்கு எப்பொழுதுமே ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப அவசியம். எவிடன்ஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட தாரக மந்திரமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா அவங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி தான் புதன். அப்போ புதனுடைய சம்மந்தப்பட்ட காரத்துவம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள், அதே போல் புதனுடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது.
யாருக்கு பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, யாருக்கு யார்கிட்டையும் பணம் வாங்குவதாக இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி அல்லது ரெக்கார்ட் என்பது உங்களுக்கு அவசியம் என்பதை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். யாருடைய பேச்சையும் அதிகம் கேட்க வேண்டாம். இந்த மாதம் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு வெற்றி என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை நல்லா செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மேலான கருத்தை எனக்கு ஃபீட்பேக்காக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா, இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும், உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.